வணக்கம். 2026 மங்களகரமான பராபவ தமிழ் புத்தாண்டு பிறந்துவிட்டது. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் என்பதால் எப்போதும் சுறுசுறுப்பாகவும் புத்திசாலித்தனமாகவும் செயல்படும் உங்களுக்கு இந்த ஆண்டு ஒரு கேம் சேஞ்சர் என்றுதான் சொல்ல வேண்டும். கடந்த காலங்களில் நீங்கள் சந்தித்த தடைகள், துரோகங்கள் மற்றும் மன உளைச்சலுக்கு இந்த பராபவ ஆண்டு எப்படி ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப் போகிறது? 10இல் ராகுவும் 9இல் சனியும் உங்களுக்கு என்னென்ன மகா யோகங்களை வாரி வழங்கப் போகிறார்கள்? உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு அங்கத்தையும் அலசி ஆராயப் போகிறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் செய்யாமல் பாருங்கள். இந்த ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்களின் நிலை உங்களுக்கு மிகவும் சாதகமாக உள்ளது. முக்கியமாக உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகு பகவான் சஞ்சரிக்கிறார். ஜோதிட சாஸ்திரப்படி 10இல் ராகு இருந்தால் அந்த ராசிக்காரர்களுக்கு சமூகத்தில் மிகப்பெரிய அந்தஸ்தும் பதவியும் கிடைக்கும். அதேபோல் 9ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து உங்கள் பாக்யஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். குரு பகவானின் அருட்பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் இதுவரை திசை தெரியாமல் தவித்த உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை பிறக்கும். கிரகங்களின் இந்த அமைப்பு 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வரும் அரிய வாய்ப்பு. பொருளாதாரத்தை பொறுத்தவரை இந்த பராபவ ஆண்டு உங்கள் கல்லாப்பெட்டியை நிரப்பப் போகிறது. பல ஆண்டுகளாக வராத பழைய பாக்கிகள் தானாக வந்து சேரும். லாபஸ்தானம் வலுவாக இருப்பதால் ஒன்றுக்கும் மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு வருமானம் வரும். குறிப்பாக ரியல் எஸ்டேட், வாகனம் வாங்குதல் அல்லது விற்பது போன்றவற்றில் பெரிய லாபம் கிடைக்கும். செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் எதிர்பாராத திடீர் பணவரவு கிடைக்க வாய்ப்புள்ளது. ஆனால் செலவுகளில் ஒரு கட்டுப்பாட்டை வைத்துக் கொள்ள வேண்டும். ஆடம்பர பொருட்களை வாங்குவதை விட நிலம் அல்லது தங்கத்தில் முதலீடு செய்யுங்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு இது பொற்காலம். நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வு தேடி வரும். சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு முன்பை விட அதிகமாக இருக்கும். சொந்த தொழில் செய்பவர்கள் உங்கள் தொழிலை விரிவுபடுத்த இதுவே சரியான நேரம். கூட்டுத் தொழிலில் இருந்த சிக்கல்கள் நீங்கும். குறிப்பாக தகவல் தொழில்நுட்பம், மீடியா, கமிஷன் ஏஜென்சி மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி துறையில் இருப்பவர்களுக்கு புதிய உச்சங்களை எட்டும் ஆண்டாக இது இருக்கும். அரசாங்க தேர்வுக்கு தயாராகி வரும் மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு நற்செய்தி காத்திருக்கிறது. குடும்பத்தில் ஒரு வசந்த காலம் வீசும். கணவன் மனைவி இடையே இருந்த ஈகோ மற்றும் பிணக்குகள் காணாமல் போகும். உங்கள் பேச்சிற்கு குடும்பத்தில் தனி மதிப்பு இருக்கும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன திருமண பேச்சுகள் இப்போது கைகூடும். காதலிப்பவர்களுக்கு பெற்றோரின் சம்மதம் கிடைக்கும். புத்திர பாக்கியத்திற்காக காத்திருக்கும் தம்பதிகளுக்கு மழலை செல்வம் கிட்டும் யோகம் மிக அதிகமாக உள்ளது. வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் தடையின்றி நடக்கும். உறவினர்கள் மத்தியில் உங்கள் கை ஓங்கியிருக்கும். ஆரோக்கியத்தில் பெரிய பாதிப்புகள் இல்லை என்றாலும் வாயு தொல்லை மற்றும் நரம்பு சம்பந்தமான உபாதைகளில் கவனம் தேவை. யோகா அல்லது நடைப்பயிற்சியை வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள். மாணவர்கள் கல்வியில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். 10இல் ராகு இருப்பதால் கவனச்சிதறல் ஏற்படலாம். அதனால் விடாமுயற்சியோடு படித்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த இலக்கை அடைய முடியும். குறிப்பாக பொறியியல் மற்றும் மருத்துவத்துறை மாணவர்கள் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. அதிர்ஷ்ட குறிப்புகள் மற்றும் மகா பரிகாரங்கள். இந்த ஆண்டு முழுவதும் உங்கள் அதிர்ஷ்டத்தை மெருகேற்ற அதிர்ஷ்ட நிறம் பச்சை, வெள்ளை மற்றும் இளநீலம். அதிர்ஷ்ட எண் 5, 3, 9. பரிகாரம்: புதன்கிழமைகளில் அருகிலுள்ள பெருமாள் கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். மகாவிஷ்ணுவின் விஷ்ணு சகஸ்ரநாமம் கேட்பது உங்களுக்கு பெரும் பாதுகாப்பை தரும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் ஏழை மாணவர்களுக்கு நோட்டு புத்தகங்கள் அல்லது எழுது பொருட்களை தானமாக வழங்குவது. மிதுன ராசி நேயர்களே, பராபவ ஆண்டு உங்கள் வாழ்வில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கப் போகிறது. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள், வெற்றி உங்கள் பக்கம். இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இதுபோன்ற துல்லியமான கணிப்புகளுக்கு நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ராசியை பற்றி ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.